ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான லஞ்ச் பிளேட் மெனு தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க உடம்பை எப்படி ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. லஞ்சுக்கு நீங்கள் பிளேட்டிங் எப்படி செலக்ட் பண்ணணுன்னா, அதில் ஒரு கிரேவியோ இல்லை குழம்போ ஏதோ ஒன்று இருக்க மாதிரி சாப்பாடு, இல்லை இன்னும் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா சப்பாத்தி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து பீர்க்கங்காய் கிரேவி எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், சாப்பாடு எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு இது தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கேரட் அது மாதிரி அடிக்கடி எடுத்துக்கோங்க. நம்ம லைஃப் லாங் ஸ்பெக்ஸே யூஸ் பண்ண தேவையே இல்லை. கண் பார்வை வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரெகுலராக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சு உடல் எடையை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். அது எதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தாங்க. பாருங்கள், பச்சை மிளகா தாங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி உள்ள பெரியவங்கெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு, என்ன சாப்பாட்டுக்குனாலும் அதை கடிச்சிக்கிட்டு, கஞ்சி சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, எதுக்காவது நாலும் சரி அவங்க பச்சை மிளகா தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸாக இருப்பாங்க. ஏன்னா பச்சை மிளகாயில் வந்து உடல் எடையை வந்து குறைக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதில் ஆன்டி பாக்டீரியா இருக்கனால நோய் தொற்று வராமல் இது வந்து பாதுகாக்கும். நம்மளை நுரையீரல் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பச்சை மிளகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்ம உடம்பில் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் இந்த பச்சை மிளகா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துருந்தாலும் சரி, லஞ்சுக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது செரிமானத்தை அதிகப்படுத்துகிற சக்தி வந்து பச்சை மிளகாவுக்கு இருக்குங்க. சர்க்கரை நோயையும் இது கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரும். சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட இதை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னா டெய்லியும் லஞ்ச் சாப்பிட்றப்பையோ சரி, இல்லை ஏதோ ஒரு டின்னர் டைம்லேயோ ஒரு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும். பச்சை மிளகாயில் வந்து வைட்டமின் சி இருக்கனால இது கண்ணுக்கும் நல்லதுங்க. முக்கியமாக உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சை மிளகா தானே, இது காரத்துக்கு தானே அப்படின்னு நினைக்காம டெய்லியும் உங்கள் சாப்பாட்டில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே முதல்ல நம்ம மனசில் நம்ம உடம்பை ஃபிட்னஸாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும். நினைக்க தான் அது வந்து உங்களை அறியாமலே நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுவீங்க. என்னென்ன சாப்பிடலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் முதல்ல நம்ம ஃபிட்னஸாக இருக்கணும்னு மனசார நினைக்கணும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டே நம்ம செலக்ட் பண்ணுற லஞ்ச் பிளேட்டை வச்சே உடம்பை வந்து குறைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபிட்னஸ்க்காக டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.